புரியல. என்ன படம் பார்த்து வரீங்க? ட்ரெண்டிங் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ, அருமையாக இருக்குது. சூப்பராக இருந்தது படம், சூப்பராக இருக்குது. யூடியூப்பை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆமாம், அப்போ அது யூடியூப்பே மூடிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் இந்த படம். யூடியூப்பை மூடிட்டாங்கன்னா என்ன, இப்போ யூடியூப் இல்லை, யூடியூப்பில் மூடிட்டாங்கன்னா என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மூவியே எடுத்திருக்காங்க. படத்தில் நிறைய கிறிஸ்டன சீலாம் வச்சுருக்காங்க. லாஸ்ட் எப்படி இருக்கு? அதெல்லாம் ரிலீவ் பண்ண முடியாது வெளியே. நான் இப்போ என்னன்னு சொல்ல முடியாது, சொன்னால் படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து போய் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது. ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி வந்து பார்க்க முடியும். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ட்ரெண்டிங் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கலையரசன் அண்ணா ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் அண்ணாவோட ஆக்டிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கும். இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரியா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் எங்கேயுமே வந்து போர் அடிக்கல. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கனெக்டடாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு அன்கான்ஷியஸ்னஸில் வந்து பர்சனல் எமோஷன்ஸே வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கான்ஷியஸ்னஸை டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. படத்தை புக் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஆமாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய போய்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதான் எல்லாமே வந்து ஒரு கேமுக்காக வந்து தன்னுடைய பர்சனல் எமோஷன்ஸை, தன்னுடைய பர்சனலான அந்த பாண்டிங்கே வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நிறைய பேர் ப்ரெசென்ட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் முக்கியமாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. படத்தில் வந்து படத்துக்கோசம் ரொம்ப போய் சொல்லுவாங்க. ரெண்டு பேர் டேக்ஸ் ஆடுவாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்காக தன்னுடைய பர்சனல் பாண்டிங்கை, தன்னுடைய பர்சனல் எமோஷன்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கான்ஷியஸ்னஸ் நம்ம கொடுக்குறாரு. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா கொடுக்குறாரு. புரியல. நல்லா இருந்துச்சு. சாம்சிஎஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு எவ்வளோ ஸ்டோரி எவ்வளோ முக்கியமோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். ஸோ அது நல்லா பண்ணியிருந்தாங்க சாம்சிஎஸ். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ட்ரெண்டிங் மூவி பார்த்துட்டு வரேன். ஸோ ட்ரெண்டிங் மூவி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் கலையரசன் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்கா. அதே லெவல் பிரியாக்கா செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸோட. இந்த படத்துக்காகவே அந்த ரோலுக்காகவே ப்ராமிசிங்காக நடிச்சிருக்காங்க. அண்ட் படம் செம்ம காம்பேக்டாக இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்குமே உங்களை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அது கேம் மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளேலேருந்து டேரக்ஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் செம்ம செட்டிலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது யூடியூபர்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ்க்காகவும் எடுத்திருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் வந்து யூடியூபர்ஸ் வந்து எப்படி பார்க்கணும், யூடியூபர்ஸ் ப்ரைவசியை அதை வச்சுக்கணும், பப்ளிக்காக அதை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூபர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கும் இதுக்கு நான் ஒரு மெசேஜ் தான். அது வந்து அது கேம் ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம யூடியூப் பண்ணுற மாதிரி தான், ஒரு கேம் மாதிரி தான் இருக்குது. பட் அது கேமாக தெரியல. அந்த டாஸ்க் எல்லாமே ரியலாக லைஃப்பில் நடந்தால் எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்கும், நம்ம எமோஷன்ஸ்லாம் எப்படி கேரி ஓவர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஒரு எமோஷன்ஸை பணத்துக்காக விற்கக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் மாதிரி செம்மையாக கன்வே பண்ணியிருக்காங்க. அதே தான் சொல்கிறது. எல்லா மெசேஜ் எல்லாமே நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து யூடியூப்பில் காட்டிட்டோம். அதை வந்து இதுவாக இருந்துச்சுன்னா எது உண்மை எது போயினே தெரியாது கடைசியில். ஸோ வந்து ப்ரைவசியாக வச்சுக்க வேண்டியதை ப்ரைவசியாக வச்சுக்கிட்டா ஸோ மற்ற எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா இதுவுமே யோசிக்கிற மாதிரி இருக்கும், எது பப்ளிக் எது ப்ரைவசியான நம்ம விஷயன்றது ஃபீல் பண்ணும். கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கடைசி வரைக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாங் செம்ம செட்டில்டாக இருக்குது. மியூசிக் கேட்குற மாதிரி சூப்பராக இருக்குது. செம்ம செட்டில்டாக பண்ணியிருக்காங்க மியூசிக்லேருந்து சாங்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்குது. ட்ரெண்டிங்னு இன்றைக்கி எப்படி இருக்கோ மேக்ஸிமம் பசங்களுக்கெல்லாம் இந்த ஒரு லைஃப்குள்ளே போகிறாங்க. இதை அவங்க நாசூக்காக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதாவது அதுக்குள்ளே இருக்கிற நல்ல இதாக நம்ம எடுத்துக்கணும். பசங்க வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே அடிக்ட் ஆகாமல் போகணுங்கிறத மெசேஜாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னம்மா சென்டிமெண்ட்டு நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. படம் நல்லா இருக்குது. ஒரு படம் அது வந்து போய் சொல்ல இன்றைக்கி லைஃப்பில் அப்படி தான் மேக்ஸிமம் அதுதான் நடக்கிறது. ஆனால் இதை வந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காமல் போய்க்கணுங்கிறத அவங்க அப்படியே விட்டாலும் பின்னாடி மறுபடியும் அதை நம்ம இது பண்ணிக்கணும். ஆமாம், இன்றைக்கி இருக்கிறது பணம் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது.
பணம் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுக்காக சில பேர் கொஞ்சம் மாறுறாங்க. அதை மாறாமல் நம்ம கொண்டு போகணும், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. ஆமாம், அது வந்து மாடி அதுதான் ஒருத்தரோட இந்த இதை நம்பி போகும்போது இவங்களும் அது ஆக்டிங்னு தெரியாது, இவங்களும் அதை இதாக தெரியாது. ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இல்லாமல் கொண்டு போய் கடைசியில் அது ஒன்று சேர்த்துறாங்க. அப்போது வந்து நம்ம அதை புரிஞ்சிக்கணும். அவங்களும் இந்த பணத்துக்காக வராங்க, நம்மளும் இந்த பணத்துக்காக போகிறோம். இது மாதிரி போனால் இந்த லைஃப் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ட்ரெண்டிங் சூப்பராக இருக்குது. ட்ரெண்டிங்காக ஒரு கப்புள் வந்து ஒரு கப்புள் இல்லை, ஜென்ரலாக ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக இப்போ ட்ரெண்ட் ஆகிருக்கிற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் எல்லாருமே ட்ரெண்ட் ஆகலை. டேலண்டடான ஆர்டிஸ்ட்டும் ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க, பட் ஆனால் வெரி மினிமல். அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. மற்றபடி யாரை பற்றி நம்ம கழுவி ஊற்றலாம், யாரை பற்றி தப்பாக சொல்லலாம், இல்லை யாரை வந்து அவன் ஜோக்கர்ரா அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை ப்ரொமோட் பண்ணுறதை விட்டுட்டு நல்ல மாதிரி ஆளுங்களை டேலண்ட் இருக்கிறவங்கள ப்ரொமோட் பண்ணி. ஏன்னா பெசன்ட் ரவி சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னார், அது வந்து 100க்கு 100 உண்மையான வார்த்தை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் டாப் நாச். டைரக்டர், கலையரசன் அண்ட் பிரியாலயா, அவங்க 3 பேருமே. ஏன்னா டைரக்டர் அதுக்கான ஸ்பேஸோ சீனோ க்ரியேட் பண்ணலன்னா அவங்க 2 பேர் யாருன்னே தெரியும். ஏன்னா கலையரசன் தெரியும், பட் பிரியாலயாவுக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸரை வந்து இந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து த்ரூ அவுட் த மூவி பண்ணது வந்து அகெயின் ஐ திங்க் ஷி ஏர்ன்ட் இட். ஸோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ், முக்கியமாக ஹீரோயின், இந்த மாதிரி ஆளுங்க வந்து நிறையா ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ரியல் டேலண்ட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பர்சனலாக சொல்லணுன்னா பிரியாலயான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கலையரசன் நிறையா பார்த்துட்டோம். ஸோ பிரியாலயா மக்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அதில் ஆமாம் ஆமாம் நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ அது உண்மையாக பொய்யாங்கிறது படம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆமாம் இல்லை அந்த சீனு அது சரியான சீனு. அதை நான் இப்போ ஸ்பாய்லர் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. விஷயம் என்ன அப்படின்னா எமோஷன்ஸை ப்ளே பண்ணுறது தான் ஒன்று. சாரி ஸோ எமோஷன்ஸை வந்து எப்படி ப்ளே பண்ணுறது தான் அந்த கேமரோட மெயின் வேலையை. ஸோ மெயின் விஷயம் வந்து எமோஷன்ஸ் பிரேக் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை அதோட கேரி ஃபார்வர்ட் ஆகிடுறாங்களாங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. ஸோ யார் என்ன பண்ணுறா, என்ன பண்ண போகிறா. ஸோ இன்ட்ரோல் பிளாக்கில் பிரியாலயாவோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரீம்லி குட். அது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது யாருமே எனக்கு தெரிஞ்சு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் கலையரசனோட மொட்டைமாடி சீன், இந்த 2 சீனும் டாப் நாச் படத்தில். எதுக்கு அவருக்கு லைக் போவாதுன்னா புரியல. அந்த ரீல்ஸ் இல்லை, இன்னொரு மொட்டைமாடி. அது வந்து ஒரு லூஸ் மாதிரி சேலஞ்சஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்கள இது பண்ணுறதுக்காக பண்ணி அதில் லைக்ஸ் அவங்களுக்கே உள்ளாது, படத்துலேயே அது உள்ளாது. இன்னொரு மொட்டைமாடி சீன், பிரேம் கூட ஒரு மொட்டைமாடி சீன் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த சீனில் கலையரசன் பிச்சு உதறிட்டாப்ல, சரியான ஆக்டிங், வேறு மாதிரி. அது ஓகே புரியல. அவர் ஓகே பிரேம் இல்லை புரியல. இல்லை என்ன சரி இல்லை, அதனால தான் இன்ட்ரோ அந்த பஜர் அடிக்கிறது நான் சொன்னேன். ஏன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக கப்புளாக பார்க்கலாம். இதை பார்த்துட்டு கப்புள்ஸ் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கூட எடுத்து போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு வியூஸ் தாங்க முக்கியம் அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன லைனை தாண்டி வேணால் பண்ணுவாங்க. பட் வேல்யூஸ் இருக்கிறவங்க அடுத்தவங்கள தப்பாக பேச மாட்டாங்க. நான் இதுதான் பண்ணுவேன், என்னால் இதுதான் பண்ண முடியும், ஒரு லைனை மீறி என்னால் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் நான் வந்து நான் படத்தில் சொன்ன மாதிரி அந்த 2 சீன், டைரக்டர் அண்ட் பிரியாலயா, ஸோ அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டர் அந்த 2 சீனில் ஆப்வியஸாக ஒரு வியூஸ் வரணும்னா கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறத பக்காவை போட்டு உடச்சிருப்பார். ஆனால் அதை லைனை தாண்டி ஈஸியாக பண்ணியிருக்கலாம். அதை ஒரு மாதிரி சட்டிலாக பண்ணிவிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டாஸ்க், செகண்ட் ஹாஃபில் வர அந்த டாஸ்க்கை வந்து அவர்
அதையும் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக டைரக்டர் பிஹேவ் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு ஸ்டோரி அந்த லைன் எல்லாமே பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. புரியல. என்ன படம் பார்த்து வரீங்க? ட்ரெண்டிங் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ, அருமையாக இருக்குது. படம் யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு எடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? யூடியூப் மூலியமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அது வந்து அவங்களோட தனிப்பட்ட முறையாக யூடியூப் வந்து அவங்களுக்கு சோறு போடுது அப்படின்ட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ட்ரெண்டிங்கு என்ன யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கு. அதில் வந்து வீடியோ போட்டு அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு படமாக கொண்டு வந்திருக்காங்கல்ல இப்போ உள்ள ட்ரெண்டிங்னா படம். படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேடம் ஒரு வீடியோ போடுவாங்க, ஹீரோ சார் ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ வந்து ஹீரோயின் மேடம் தான் அதிகமாக லைக்ஸ் போகும், ஹீரோ சார் லைக்ஸ் போகும். அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இப்போது படத்துக்காக அவங்க பண்ணல, நடக்கிறதே அதான். பசங்க சும்மா வீடியோ பண்ணுறாங்க, அவங்க எவ்வளவோ ஸ்டண்ட் பண்ணுறாங்க, எவ்வளவோ டான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து அதான் ப்ரோ, அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க பசங்க. ஆனால் அது வந்து கொடுக்குறதில்ல, எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பொண்ணுங்களுக்கு வர சொல்ல முடியாது, அவங்களும் பண்ணுறாங்க தான். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமாக பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக லைக் அதிகமாக கொடுக்குறாங்க. அது ஏன்னா அது வந்து இப்போ ட்ரெண்டிங்கு, அது இன்ட்ரெஸ்ட்டு, அவ்வளோதான் ப்ரோ. புரியல. டாஸ்க் மாதிரி இவங்க கேட்பாங்க, ஆனால் டாஸ்க்கே கிடையாது. அது படத்தில் சாவடிக்கிற மாதிரி பார்ப்பாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்களுக்கான புரிதலை உண்டாக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க டாஸ்க்கு. ஆனால் அவங்க வந்து அந்த பணத்து மேலே ஆசை வந்ததால் டாஸ்க் பண்ணுறாங்க. அந்த டாஸ்க் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாவே அவங்களோட லைஃப் நல்லா இருந்திருக்கும். படத்தில் கலை சார் வந்து அந்த ரெக்கலை பட்டு அவங்களுக்கோசம் அவங்க என்னென்னமோ டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க, அழுவாங்க, வெளியே போகலாம், இது பண்ணுவாங்க. அது எப்படி பார்த்தீங்க? ஏன்னா ஒருத்தர் நம்பி தான் போய் அதை அமுக்குவார், அதுவும் டாஸ்க்கையும் சொல்லுவாங்க. புரியல. இல்லை ப்ரோ, அது படத்தில் வந்து அவங்க டாஸ்க் போட்டு டாஸ்க் சொல்லிட்டு வெளியே போயிடலாம், டாஸ்க் முடிச்சுட்டாங்க. ஆனால் போய் அவர் அமைக்கிடுவார். டாஸ்க் தான், அது ஒரு டாஸ்க். அது டாஸ்க்காக அமுக்குறாங்க ப்ரோ. அவங்க அமுக்காமே இருந்திருக்கலாம் ப்ரோ. அது வந்து இதோட முடிச்சா செகண்ட் டாஸ்க்கு அவங்க போயிருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ரவுண்டு வரைக்கும் போனதால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு ப்ரோ. ஆனால் அவங்க வந்து படத்துக்காக பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. ஆனால் நம்பக்கூடாது யாரையுமே, என்னை பொறுத்த அளவுக்கு வந்து. புரியல. வலிப்பு வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவார். அந்த மேடம் வந்து அப்போ காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த சீன் எப்படி? போதும் ப்ரோ, நிறுத்திக்கலாம்.